எஸ். ஸோ நம்ம வரப்போகிற சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா வந்து விளையாடுறாங்க. அதுக்கான டெஸ்ட் சீரீஸ்க்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 3 பேர் ஜாயின் பண்ணியிருக்கோம். மீ தேரிக்குமார், ராயூர்லேருந்து கிரிக்கெட் அனலிஸ்ட் சியான் அண்ட் ராயூர்லேருந்து கிரிக்கெட் அனலிஸ்ட் டிடி ரமோனர் திரு டிடி அவர்கள். ஸோ ஸ்குவாட் அனௌன்ஸ் சொல்லுங்கள், நீங்கள் என்ன ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு. கேப்டனா சுமன் கில்ல போட்டிருக்காங்க. வைஸ் கேப்டனா விக்கெட் கீப்பரா ரிஷப் பண்ட போட்டிருக்காங்க. அடுத்து ஜெய்ஸ்வால் போட்டிருக்காங்க ஓப்பனிங்கா. தூரு ஜுரல் கீப்பரா போட்டிருக்காங்க. தேவதத் படிக்கல், கேஎல் ராகுல், சாய் சுதர்சன், ரவீந்திர ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி, அக்சர் படேல், வாஷிங்டன் சுந்தர், தமிழகத்தை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் பேட்ஸ்மேன். இதுல வந்து ஒரு ஆள் மிஸ்ஸிங்னா எம்எஸ் டோனி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கஷ்டம் தான் எம்எஸ் டோனி. பவுலர் யாரெல்லாம் சொல்லுங்க பாப்போம். பவுலர் ஆகாஷ்தீப், ஜஸ்பிரீத் பும்ரா, அடுத்தாப்புல குல்தீப் யாதவ், அடுத்தாப்புல முகமது சிராஜ். இப்போ இந்த டீம் ஸ்குவாட்ல யார் மிஸ் பண்ணியிருக்காங்க, இதுல யார் வந்து தேவையில்லாத ஆணி அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க டிடி? இந்த டீம்ல தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொன்னா எல்லாமே ஓகே தான். நம்ம இப்ப எடுத்த ஸ்குவாட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க கருண் நாயருக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அது போக முகமது சமிக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கல. அந்த வாய்ப்புக்கு பதிலு அந்த வளர்ந்து வர அஸ்தீப் சிங் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். கரெக்ட். முகமது சமிக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்டா அவன் கொடுத்துருக்கலாம். இப்போ என்னன்னா நிறைய இப்போ யங்ஸ்டரை வந்து பில்ட் பண்ணணும், யங்ஸ்டரை வந்து வளர்த்து விடணும் சொல்றீங்க. அப்படி யங்ஸ்டரை நீங்க டெஸ்ட்டுக்கு வளர்க்கணும்னு சொல்லி தான் சுப்மன் கில் கேப்டனா போட்டது. அப்படி இது யங்ஸ்டர்ல ஒரு நல்ல ஒரு திறமையான பவுலர்னு சொன்னா அஸ்தீப் சிங் ஒரு நல்ல திறமையான பவுலர். ஸ்விங்கும் சும்மா சூப்பரா ஸ்விங். சமிக்கு ரீப்ளேஸ்மெண்டா அவர் வருவாரு. ஆமா, அப்படி பண்ணிடலாம். விட்டாங்க. சரி ஓகே, சமிக்கு வயசாயிருச்சு ஏதோ சம்திங் சொல்லலாம். ஸோ அஸ்தீப் சிங்கை நீங்க கண்டிப்பா எடுத்து அவர் க்ரூம் பண்ணலாம். சரி, டெஸ்ட்ல இன்ன வரைக்கும் நம்ம வந்து விளையாட வச்சு பார்க்கல. ஈவன் போன டெஸ்ட்ல வைத்தறிச்சலாக இருந்துச்சு. ஹர்ஷித் ராணாவுக்கு வாய்ப்பு கொடுத்து அஸ்தீப் சிங்கை அப்படியே வெளியில உட்கார வச்சிருந்தாங்க. நல்ல வேலை இந்த டெஸ்ட் ஸ்குவாட்ல நம்ம வருங்கால கேப்டன் ஆர்பிசிசி தலைவராக போற ராணா வந்து ஹர்ஷித் ராணா வந்து இதுல இல்ல, ஸ்குவாட்ல இல்ல. ஏன் அப்படின்னா காம்பீர கழுவி ஊத்துறதுனால எல்லாருமே அவனே புரிஞ்சுக்கிட்டான், இனிமே இவன் எடுத்தோம்னா நம்ம செருப்பால் அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டான். அதனால எடுக்கல. ஸோ இதுல மிஸ் பண்ணது சமியை பத்தி இது வந்து அஸ்தீப் சிங் தான். என்னோட கருத்து அது. பேட்ஸ்மேனோட கருத்து அவர்ட்ட கேளுங்க. நீங்க யாரை மிஸ் பண்ண? கருணாயரை பத்தி நீங்க தான் சொல்லுங்க. தெரிஞ்சது உங்களுக்கு கருணாயரை பத்தி மிஸ் பண்ணிருக்காங்க. கருணாயரை பத்தி சொல்லணும்னா ஆஸ்திரேலியா கடைசியாவது டெஸ்ட்ல 50 அடிச்சு டிராப் பண்ண அளவுக்கு நம்மள மேட்சை கொண்டு போனாரு. அதுக்கடுத்து அவங்க டிராப் பண்ணாங்க. இல்ல இங்கிலாந்துல பார்டர் கவாஸ்கர் தான் டிராப் பண்ணாங்க. இங்கிலாந்துல சமீபத்துல போய் விளையாண்டப்ப சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி எழுதிட்டாங்க. ஆனா இந்தியாவில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா கருணாயர் ஏன் கன்சிடர் பண்ணலன்னா வயசாயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சமியை விட்டது ரொம்ப ரொம்ப தப்பு. சமி வந்து ஒன் ஆஃப் த சூப்பர் பவுலர். மேபி அவர் வந்து டெஸ்ட்டில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கான்னு தெரியல. ஆனால் ஒன் டேல கூட கன்சிடர் பண்ண மாட்டேங்காங்க. இதில் ஏதோ பெரிய பாலிடிக்ஸ் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி சர்ஃப்ராஸ் கான் கடைசி ஃபிட்னஸ் ஏற்றிட்டாப்ல. சர்ஃப்ராஸ் உடம்பு பார்த்தே இப்போ நல்லா ஆளு செம்மாய் சூப்பராக இருக்காப்ல. லாஸ்ட்டாக எந்த மேட்ச் சர்ஃப்ராஸ் பெர்ஃபார்ம் பண்ணது? 100 ஹோம் கிரவுண்ட்ல. எங்க எந்த மேட்ச்? நியூசிலாந்து மேட்ச். நான் இல்லையா? ஸோ நியூசிலாந்து மேட்ச்ல சர்ஃப்ராஸ் எல்லாருமே ஓரளவு விளையாடாம இருக்கிறப்ப சர்ஃப்ராஸ் கான் வந்து நல்லா விளையாண்டாப்ல. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா டூர்லையுமே சர்ஃப்ராஸ் கான் சூப்பர் கேம். என்னை பொறுத்த வரைக்கும் சர்ஃப்ராஸ் கானுக்கு தெளிவான மேட்ச் இருக்குது, தெளிவான கேம் இருக்குது. ஆனால் ஏன் சர்ஃப்ராஸ் கானை கன்சிடர் பண்ண மாட்டுக்காங்க? மேபி சமி அப்படிங்கிற பேர்னாலையுமே சர்ஃப்ராஸ் கான் அப்படிங்கிற பேர், அந்த முஸ்லீம் பேர் வந்து அவங்களை தடுக்குதா, அல்லது வேற உள்ள இருக்கிற வேற எதுவும் பாலிடிக்ஸ் எதுவும் தடுக்குதான்னு எனக்கு தெரியல. அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சர்ஃப்ராஸ் கான் வந்து தன்னைத்தானே நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் வந்து என்ன, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு ரஞ்சிலேருந்து ஆள் எடுப்போம், லோக்கல் மேட்ச்லேருந்து ஆள் எடுப்போம் சொல்றாங்க. பட் ரஞ்சிலையும் ப்ளே பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சாச்சு, லோக்கல் மேட்ச்லையும் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சாச்சு. இதுக்கு மேலே ஒரு மனுஷன் தன்னோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி காமிக்க முடியும்? ஐபிஎல்ல பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சாதான் டெஸ்ட் ஸ்குவாட்ல எடுப்பாங்களா? ஏன் அப்படின்னா இப்போ நான் ஏன் சொல்றேன்னா தேவதத் படிக்கல் எடுத்துக்கோங்க. தேவதத் படிக்கலோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கீங்க டெஸ்ட்டில் எப்படி நல்லா மீட் பண்ணுவாரு. டெஸ்ட்ல அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு தேவதத் படிக்கலாம் பெருசாக. இப்போ கூட ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. அதுலேயுமே அந்த அளவுக்கு தேவதத் படிக்கலாம் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்ச மாதிரி தெரியல.
மேபி அவர் T20 பிளேயரில் நல்லா ஒரு பிளேயராக இருக்கலாம். ஆனால் எனக்கு தேவதத் படிக்கல் எனக்கு தெரிஞ்சு ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி மாதிரி தான் எனக்கு தெரியுது இல்லை ஏன்னா வேறு அதுக்கு பதிலாக வேறு ரீப்ளேஸ்மெண்ட் நிறைய இருக்காங்க. ஸோ இதில் சுப்மன் கில் கண்டிப்பாக கேப்டன் ஆப்வியஸாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு நல்லா பண்ணுறாரு. இங்கிலாந்து சீரீஸில் அவரோட பிளேயர் ஒரு கான்ஃபிடன்ஸ் யங்ஸ்டரா இருந்தாலும் ஒரு டாப் இருக்க சேனா கண்டில போய் நல்ல பிளேயர். ரிசர்வ் பண்ணிட்டு கண்டிப்பாக அவரே பண்ண முடியாத ஒரு பிளேயர் வந்து ரிசர்வ் பண்ணிட்டு அவரோட விளையாட்டுக்காக நிறைய பேர் டெஸ்ட் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் வந்து பல காலமாக நான் சின்ன பிள்ளைகளும் டெஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். நான் ரீசெண்டாக IPL வந்து டெஸ்ட் மேட்சோட இது கம்மியாகிட்டே வருது. ஆனால் ரிசர்வ் பண்ண விளையாட்டுக்காக டெஸ்ட் மேட்ச் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ரிசர்வ் பண்ண வந்து ஒரு ஜெம் பிளேயர் ஜெய்ஸ்வால் ஒன்லி டெஸ்ட் ஃபார்வர்ட் மட்டும் இந்தியா. ஆனால் ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பிளேயரு. அவரை 50 கன்சிடர் பண்ணலாம்லண்ணா, இந்த 50 வரைக்கும் ஜெய்ஸ்வாலை கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஸ்லாட்டுக்கு ஆளு இல்ல அதெல்லாம் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி ஸ்லாட் போட்டு பண்ணிக்கலாம். 50 கன்சிடர் பண்ணலாம். அப்ரோச் ஒரு பேக்கப்கான ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஏன்னா விக்கெட் கீப்பருக்கு பேக்கப் ஆப்ஷனே கிடையாது. இவர் ரிசர்வ் பண்ணுக்கு அடுத்து கேஎஸ் பரத் ட்ரை பண்ணாங்க, ஜெகதீஷனுக்கு வாய்ப்பு சரியா கிடைக்கல. கேஎஸ் பரத் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் காமிக்கல. த்ரூஜிரோ ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். கேஎல் ராகுல் நீங்க சொல்லுங்க, நான் சொன்னா அது நானே பெருமையா சொல்ற மாதிரி இருக்கு. கேஎல் ராகுல் நல்ல சீனியர் பிளேயர், இப்போ உள்ள யங்ஸ்டருக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். நல்லா ஓப்பனிங் நல்லா பண்றாப்ல, நல்லா பால் மீட் ஆகுது, நல்லா எடுத்துக்க, அதெல்லாம் நல்லா அவர் பெர்ஃபார்மன்ஸ் எந்த பிரச்சனையும் கிடையாது. கேஎல் ராகுல் இந்தியாவோட டெஸ்ட் ஸ்குவாடே கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும். ஏன்னா ஒரு அவர் தான் நியூ பால ஹோல்ட் ஆகி கொடுக்காரு, பேக்கப் ரிசர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு விளையாடுறது கொஞ்சம் நல்லா இருக்கு. ராகுல் மாதிரி ஒரு பிளேயர் வந்து அவ்வளோ பாலை ஃபேஸ் பண்ணி அவ்வளோ இதை ஸ்விங் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுனால தான் பின்னாடி டீம் வந்து கொஞ்சம் உழையாமல் இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கேஎல் ராகுல் அவுட்னா அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்து சாய் சுதர்சன் வாய்ப்பு கொடுக்குறாங்க, அவர் தான் சரியா பயன்படுத்திக்கலாம் மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமா, அவருக்கு இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் தமிழ்நாட்டு பிளேயர்னு சொல்றதுக்கு நமக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. அவர் கொஞ்சம் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் சாய் சுதர்சன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆனா இன்னும் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்குல்ல, கன்சிஸ்டன்சி பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 40, 50, 60 அந்த மாதிரி இருக்கிறது. மேக்ஸிமம் சாய் சுதர்சன் பார்த்தீங்கன்னா 30, 20, 30 அதுக்குள்ளேயே தான் இருக்குது. ஒரு 60 அந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்கும். ஜடேஜா பத்தி சொல்ல வேணாம், அவர் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக ஜடேஜா பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர், சூப்பர் ஒரு ஆல்ரவுண்டர். நிறைய டைம் வந்து இவ்வளவு வயசானாலும் என்னால நிரூபிக்க முடியும்னு சொல்லி ஒரு வாய்ப்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு. தென் நிதிஷ்குமார் ரெட்டி நல்ல யங்ஸ்டர்ஸ், ஆஸ்திரேலியா கூட நல்ல ஒரு 100 அடிச்சிருக்காரு. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டியே ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. நல்ல ஒரு பவுலிங்க்கு அவரை பெருசாக யூஸ் பண்ணல, ஆனால் பவுலிங் ஆல்ரவுண்ட், பேட்டிங் ஆல்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு இளம் ஃபேன் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து விராட் கோலியோட தீவிர ஃபேன். விராட் கோலி வந்து டெஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆனது எப்படி, எதுக்காக டெஸ்ட்லேயே விளையாடாமல் போனார், அவர் விளையாட எப்படி இருக்கும்? அவர் விளையாண்டா நல்லாயிருக்கும். அவர் வந்து டெஸ்ட் விளையாடும் போது அவர் வந்து நல்லா ஷாட் நல்லா அடிப்பாங்க. அடித்தோடனே எல்லா பிளேயர்ஸ்லாம் ஆட்டிடியூட் காட்டி நல்லா அடிப்பாங்க. அதனால எனக்கு பிடிக்கும். விராட் கோலி மெயின் அதுக்காக பிடிக்கும், அவர் ஆட்டிடியூட் மற்றும் ஷாட் நல்லா ஒரு ஸ்டைலா ஒரு கெத்தா இருக்கிறது. அவர் வந்து கிங் மாதிரி இருக்காங்க, கிங் மாதிரி இருக்கிறது. டெஸ்ட்ல இருந்து ஓய்வு பெற்றிருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஓய்வு பெற்ற கூடாது, ஏன்னா 3 வருஷம் ஆடலாம். இன்னும் அதுக்கடுத்த ரோஹித் சர்மா இது ஆனோடனே பேசி வச்சு பண்ணிருப்பாங்களோ ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும். என்னை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி இன்னும் டெஸ்ட்ல ஃபார்ம் இருக்குது, விளையாண்டுக்கலாம், ஃபிட்னஸ் இருக்குது. வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் விளையாடுறது எனக்கு உடன்பாடு இருக்குது. ஓகே, நம்ம கம்மிங் டு த ஸ்குவாடுக்கு வருவோம். அக்ஸர் ஒரு தரமான ஆல்ரவுண்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஹர்திக் பாண்டியா, ஜடேஜாக்கு அப்புறம் ஒரு தரமான ஆல்ரவுண்டர் அக்ஸர். ஓகே, வாஷிங்டன் சுந்தருமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற நேரம்லாம் அவருக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. என்னை பற்றி சாய் சுதர்சனை கம்பேர் பண்ணுறப்ப வாஷி வந்து சூப்பரான ஒரு பிளேயரு. நான் பார்த்த வரைக்கும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம டெஸ்ட் சீரீஸில் கூட எப்போல்லாம் இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சோ அப்போல்லாம் வந்து வாசி வந்து கை கொடுத்து நிறைய ரன்ஸ் வந்து கடைசி நேரத்தில் கொண்டு வந்தார். நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கிங் வாசிட்டு இருக்குது. ஆகாஷ் தீப் நல்ல ஒரு பவுலர் தான். பட் எனக்கு ஆகாஷ் தீப் இடத்துல வந்து சமியை தான் வச்சு பார்த்து கொஞ்சம் சமி இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஜஸ்பிரீத் பூம்ரா சொல்லவே வேண்டாம், அவரை எக்காரணமும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா பூம்ராவுக்கு வந்துட்டு டெஸ்ட்டில் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட்டில் வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம். அந்த டெஸ்ட்டு அவசியமே கிடையாது. எதுக்கு வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட்டில் வந்து பூம்ரா விளையாண்டாருன்னு தெரியல, தேவையில்லாமல் அதில் விளாண்டு
ஓகே பை, ஏதோ இன்ஜுரி ஆகலை அது வரைக்கும் ஓகே. ஸோ குல்தீப் யாதவ் ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னர். கண்டிப்பாக குல்தீப் யாதவ் நமக்கு தேவை. ஒரு ரிஸ்க் ஸ்பின்னர் அப்படிங்கிறது ரீச் பண்ணி விளையாட ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு இது. குல்தீப் யாதவ் நமக்கு தேவை. முகமது சிராஜை பற்றி நம்ம பேசவும் தேவை. ஏன்னா ஆல்சோ அவர் வந்து எவ்வளோ விக்கெட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அந்த எனர்ஜியோட பவுலிங் போட்டு தன்னை தான் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ சிராஜ் ஓகே. பட் இதில் என்ன சமி, சர்ஃப்ராஸ் கான் இவங்களை வந்து மெயினாக மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேரும் உள்ளே வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். தயவுசெய்து இந்த ஹர்ஷித் ராணா வந்து டெஸ்ட்டில் வந்து தயவுசெய்து எடுத்துடாதீங்க. மேபி இது வந்து கிரிக்கெட்டை பற்றி தெரியாமல், கம்பீர் வந்து இந்தியா கிரிக்கெட் பற்றி தெரியாமல் இருக்காருன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு கல் வந்துடும் சீக்கிரம். ஏதோ T20 வந்து நம்ம அபிஷேக் சர்மாவில் ஜெயிச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கான். அவன் இல்லாட்டி ஒரு கலதைக்கு ஆகாது. ஏதோ கம்பீர் மண்டை உடையாமல் காத்துக்கிட்டு இருக்கான். ஓகே கைஸ், தேங்க்யூ ஆல். இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம். பாய்.